எல்லையில் ராணுவ வீரர்கள் செத்து போனால் கூட இந்த அரசு 10 பைசா தர மாட்டுது, அதுவே விஷச்சாராயம் குடிச்சு செத்து போனதுக்கு 10 லட்ச ரூபா தருது அப்படின்னு அண்ணன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். வாயத்தை வந்தாலே பொய் தான் பேசுவார் பார்த்துங்க. அதாவது ராணுவ வீரர்கள் இருந்தால் அவங்களுக்கான இழப்பீடு அரசு தரும் பார்த்துங்க. விசாரணையில் இருக்க கேஸுக்கு மட்டும் தரமாட்டாங்க, பாக்கி எல்லா கேஸுக்கும் தருவாங்க. அண்ணா அடிச்சு விடுவாப்புல, ஏதாவது 1-2 விசாரணை இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பொய்யை கலந்தடிக்கிறது. அண்ணனுக்கு தானே வழக்கம், பொய் பேசுறது தான் சொல்லியே கொடுக்கணும் அண்ணனுக்கு. அடுத்து வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, திமிரெடுத்து கொழுப்படுத்து விஷச்சாராயம் குடிச்சவனுக்கு வந்து நீ 10 லட்ச ரூபா தர அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்கள் சொல்கிற திமிரெடுத்து கொழுப்படுத்து கலாச்சாரம் குடிச்சு சாகிற சாவுக்கு வந்து உங்கள் கட்சியோட மாநில பொறுப்பாளர் அனுப்பி வைக்கிறீங்க, அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் வந்து அனுப்பி வைக்கிறீங்க. அதுவே ராணுவ வீரர் இறந்ததுக்கு எத்தனை சாவுக்கு வந்து உங்கள் கட்சியோட மாநில பொறுப்பாளர் அனுப்பி வச்சிங்க, அவங்களுக்கு போய் மலர் வளம் வச்சு அஞ்சலி செலுத்துங்கன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் இதில் அரசியல் பண்ணுறீங்க தெளிவாக. அதாவது ராணுவ வீரருக்கு போய் நம்ம அஞ்சலி செலுத்தினா அது அரசியலாக நமக்கு எதாவது ஆதாயம் கிடைக்குமானா கிடைக்காது, உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனால் இங்கே சாராயம் குடிச்சு கொழுப்படுத்து திமிர் எடுத்து கிடக்குறானுங்களே அவங்களுக்கு போய் அஞ்சலி செலுத்தி ஆறுதலாக பேசி அரசியல் பண்ணுறீங்க. அதுதானே அரசும் பண்ணும், அரசும் அதுக்கான நடவடிக்கை தானே எடுக்கும். இந்த 10 லட்ச ரூபா நிவாரணம் தராங்களா, அது வந்து அவங்களுக்கு ரிவார்டு தருது இல்லை, அதாவது அவங்க அங்கீகரிக்கல. கலாச்சாரம் குடிச்சு செத்து போயிட்டீங்க அதனால் உங்களுக்கு கௌரவிக்கிறோம் அப்படின்னு அரசு தரல. இப்போ அரசு தப்பு பண்ணிட்டு அடுத்தது குடிச்சவன் தப்பு பண்ணிட்டான், அதனால் அவங்க பிள்ளைங்க வந்து நடுத்தரில் நிற்கணுமான்னு கேட்குறான். கல்வி இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல், சோத்துக்கு வழி இல்லாமல், வீடு இல்லாமல் நடுத்தரில் நிற்கணுமா? அப்போ அரசு அவங்களை ஏதோ வகையில் காவந்து பண்ண முயற்சி பண்ணுது. அரசு தவறு தான் பண்ணிட்டு அரசும் ஒத்துக்கிட்டு அப்படிங்கிறப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும், அதை பண்ணி தானே ஆகணும். அது போய் கொடுக்கூடாதுன்னு நீ வைத்தறிச்சப்படுறிய நியாயம் அது? நீ ஊர் ஃபுல்லாக திருநெல்வேலி திரட்டி வைத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற, கார் வாங்கி சொகுசா ஓட்டிக்கிட்டு இருக்கிற, நீ வந்து அவங்கள போய் திட்டுற, வாங்குறவங்கள போய் திட்டுற, கொடுக்குறவங்கள போய் திட்டுற, இது நியாயமான நான் கேட்குறேன். இந்த கஸ்தூரி சங்கியும் சீமான் சங்கியும் ஒரே கருத்தை சொல்லுது. அதாவது அரசாங்கம் 10 லட்ச ரூபா தருதுனால நிறைய பேர் கலாச்சாரத்தை தெரிஞ்சே குடிக்கிறாங்களாம். 10 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக குடிச்சு சாகுறாங்களாம். என்ன லாஜிக் பேசுறீங்க? உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கொடுத்தா நீங்கள் குடிச்சு செத்துருவீங்களா? சீமானியும் இல்லை கஸ்தூரியும் பார்த்தா நான் கேட்குறேன். 10 கோடி ரூபா உங்களுக்கு தராங்கன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் மதிப்பு 10 கோடி ரூபா உங்கள் உயிருக்குன்னு வச்சுப்போம், கொடுத்தா நீங்கள் குடிச்சு செத்துருவீங்களா? அப்படிலாம் சாவ மாட்டோம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே 10 லட்ச ரூபா கொடுத்தா தன்னோட உயிரை மாற்றிப்பானா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த 2 சங்கியும் நரேட்டிவ் செட் பண்ணுது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.